இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அமெரிக்க மற்றும் பிரித்தானியாவின் மிக முக்கிய இராணுவ தளமான டியேகோ கார்சியா மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் முயற்சி சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது. ஈரான் தனது நாட்டு தரப்பிலிருந்து 2 நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை டியேகோ கார்சியாவை நோக்கி குறிவைத்து ஏவியுள்ளது. இதில் ஒரு ஏவுகணை தொழில்நுட்ப கோளாறால் தோல்வியடைந்த நிலையில் மற்றொன்று அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பால் தடுக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த தாக்குதலில் தொழில்நுட்ப வெற்றியை விட ஈரான் வெளிப்படுத்திய மூலோபாய தூரம்தான் உலக நாடுகளை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதுவரை ஈரான் தனது ஏவுகணைகளின் அதிகபட்ச வரம்பு 2000 கிலோமீட்டர் மட்டுமே என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. ஆனால் ஈரானிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டியேகோ கார்சியாவை குறிவைத்ததன் மூலம் ஈரான் தன்னிடம் அறிவிக்கப்படாத நீண்ட தூர தாக்குதல் திறன்கள் இருப்பதை மறைமுகமாக நிரூபித்துள்ளது. தனது உண்மையான வலிமையை ரகசியமாக வைத்திருப்பதன் மூலம் எதிரி நாடுகளின் பாதுகாப்பு திட்டமிடலில் ஈரான் குழப்பத்தை விளைவித்துள்ளது. அமெரிக்காவின் எந்த ஒரு தளமும் பாதுகாப்பானது அல்ல என்ற செய்தியை ஈரான் இதன் மூலம் கடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை வீச்சு அதிகரித்துள்ளதால் இனி இந்திய பெருங்கடல் மட்டுமன்றி தெற்கு யூரோப்பிய பகுதிகளும் ஈரானின் தாக்குதல் வளையத்துக்குள் வரக்கூடும். அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா தங்களது ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை இனி தெற்கு பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளன. இது அவர்களின் இராணுவ வளங்களை பிரிப்பதற்கான ஈரானின் தந்திரமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த முயற்சி தோல்வியில் முடிந்திருந்தாலும் அதிநவீன அமெரிக்க தடுப்பு அமைப்புகளையே சவாலுக்கு உட்படுத்தும் ஈரானின் இந்த நடவடிக்கை ஒரு அரசியல் வெற்றியாக கருதப்படுகிறது. ஈரானிடம் இன்னும் என்னென்ன ரகசிய ஆயுதங்கள் உள்ளன என்ற அச்சம் இப்போது வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் வரை பரவியுள்ளது.